படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வந்தீங்க? கமல் எதிர்பார்க்கலாம் வரல, வந்தேன் பார்த்தேன், சூப்பர். அதாவது ஸ்டோரி ரொம்ப லேகா இருக்கு, ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர். அப்படி இல்ல, இருந்தா இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு இவங்க வந்து ஆர்சிபி தெரியல. இந்த இடத்துல சூப்பரா இருக்கு. எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வந்தீங்க? படம் ஓடும் நல்லா ஓகே இருக்கு. எப்படி பார்க்கலாங்களா? ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. படம் இது ஃபேமிலி வைஸ் வந்து பார்க்கலாங்களா இல்ல எப்படி? ஃபேமிலியா வந்து பார்க்க முடியும். நல்லா இருக்கு. சிம்பு ஆக்டிங்ல எப்படி இருக்கு? எஸ்டிஆர் ரொம்ப நாள் கழிச்சு படம் வருது. எஸ்டிஆர் வந்து அல்டிமேட்டா இருக்காரு மூவில. நல்லா இருக்கு. கமல் சார் ஆக்டிங்லாம்? கமல் சார் அவர்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுல. அதாவது ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? லேகா மாதிரி இருக்கா இல்ல நார்மலா நல்லா இருக்கா? செக்கே சிவந்தவானம் மாதிரி லேக் இதாச்சு. மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. கேமரா ஆங்கிள் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த சாங்ஸ் ஆசம். சாங் தீம் நல்லா இருக்கு. தீம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் தான் மாஸ். ஆக்சுவலா ஃபுல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கும். ஏ ரகுமான் பயங்கரமா பண்ணிட்டாரு. செம தீம்ஸ் பிஜிஎம்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. சிம்பு அண்ட் கமலோட ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கு? ப்ரோ சொல்லவே தேவையில்ல, ரெண்டு பேருமே எப்படியோ பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். டிஃபரெண்டான ஸ்டோரியா இல்ல? கண்டிப்பா டிஃபரெண்டான ஸ்டோரி. லேக் இருக்கிற மாதிரி இருக்கா படத்துல? லேக்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, சூப்பரா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பரா போகுது, செகண்ட் ஹாஃபும் சூப்பரா போகுது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியை கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 5க்கு 5க்கா ப்ரோ? 5க்கு போடலாம் ப்ரோ, நீங்க 5 கூட போடலாம் ப்ரோ. 5 கூட போடலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கா? புரியல ப்ரோ? அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கா? ஒர்த்து இருக்கு. ஓகே. அப்படிலாம் 4.9 அளவுக்கு கூட வச்சிருக்கு. ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல லேக் இருக்கு, ஆறாக இருக்கு, அப்படிலாம் இல்லை, எல்லாமே சூப்பரா போகுது. ஓகே, கொஞ்சம் எதனா இருக்கும்ல, நார்மலா எல்லாம் பண்றது தப்பு தானே. அது என்ன மாதிரி ஸ்டோரி இது? இது ஸ்டோரினா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க, அது சரியா தெரியல பாருங்க. ஸ்டோரி நீங்க சொல்றீங்க பாக்குறவங்களுக்கு, அதுதான் நான் கேக்குறேன். என்ன அண்ணன் தங்கச்சி ஸ்டோரி. அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி லாஸ்ட்ல பாக்குறோம். ஓகே, கமலஹாசன் சிம்புக்கு என்ன மாதிரி எப்படி சொல்றது? அண்ணன் தம்பி மாதிரி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க லாஸ்ட்ல சேராம. அதான் செக்கச்சவந்த வானம் மாதிரி இருக்குதா? புரியல. செக்கச்சவந்த வானம் சிம்பு நடிச்சது. அதே மாதிரி அந்த கான்செப்ட் தான் அந்த படம் மாதிரி வராது. நான் ஒண்ணு எல்லாத்துக்கும் இப்ப கேங்ஸ்டர் மாதிரி ஆயிட்டு இருக்காரு. யார் ஜோடி? அது நீங்க பாருங்க, நாங்க சொல்ல கூடாது, நீங்களே பாத்து தெரிஞ்சுங்க. லேக் ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெறின்னுவாங்க. 500 கோடி படம், 500 கோடி ஒரே வருஷத்துல 500 கோடி அச்சு எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். எந்த அளவுக்கு எதிர்பார்த்து? பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபைட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எஸ்டிஆருக்கு ஒரு சூப்பரா இருக்கு. அவருக்கு சீன் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்டோரி டிஃப்ரெண்ட் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை, பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருக்கு. சிம்பு சாரோட ஃபேஸ் ஆஃப் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இன்ட்ரோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிம்பு சாரோட இன்ட்ரோ எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. கமல் சாருமே நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டிங் வைஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. நம்ம ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமான்னு தெரியல, பட் ஜாப்பனீஸ் ஸ்டைல் அவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் மணி சார் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர் நல்லா பண்ணியிருக்காரு, பெஸ்ட் கொடுத்துருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துக்கலாம். கமல் சாரோட ஃபுல் பொட்டன்ஷியல் அவங்க யூஸ் பண்ணலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனி ஹோல்சமாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. சின்ன எதிர்பார்ப்புகள் லைட்டாக கொஞ்சம் கம்மியாச்சு, பட் ஹோல்சமா நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம், எதிர்பார்த்தது இங்கே நிறைவேறிடுச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோடலாம் பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு கமல் சாரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் நல்லா டெலிவரி ஆகிற மாதிரி இருந்துச்சு, நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியோட. எஸ்டிஆருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்குமா? ரொம்ப நாள் கழிச்சு படம். கண்டிப்பா எஸ்டிஆர் சார் அவரை இப்ப கம்பேக் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அவர் பீக்ல தான் போயிட்டு இருக்காரு. எனிஹவ் இது வந்து அவரோட நெக்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ட்ரேட்மார்க்கா இருக்கும், நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஏஆர் மியூசிக் ஏஆர் சார் தான் பாத்தீங்கன்னா படத்தை மூவ் ஆன் பண்ணிட்டே இருந்தாரு. அங்கங்க நீங்க சொன்ன மாதிரி 1-2 லைக் மைன்யூட் செகண்ட்ஸ்ல லேக் ஃபீல் ஆனாலுமே மியூசிக் வச்சு ஏஆர் சார் நல்லா காம்பன்சேட் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 5 ரேட்டிங் 5 கொடுப்பேன். 5